வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல பருப்பு இல்லாம 10 நிமிஷத்துல சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேச்சுலர் சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட சூப்பரா இருக்கும். குக்கர்ல ஒரு முழு வெங்காயம், 2 தக்காளி இது போல கட் பண்ணிருக்கேன். அதை இதுல போட்டுடலாம். காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை மூடி போட்டு 3 விசில் வச்சிருங்க. விசில் வந்துடுச்சு. தனியா ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சுங்க. தனியா ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 வெங்காயம் இது போல கட் பண்ணி இருக்கேன். அதை போட்டுட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, வேக வச்ச வெங்காயம் தக்காளியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில போட்டு 2 சுத்து சுத்திட்டு இதுல ஊத்திருங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை இதுல ஊத்திருங்க. தேவைப்பட்டா மிக்சி கழுவுன தண்ணியை ஊத்திங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். 3 இனுக்கு கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி இதுல போட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப இதை இறக்கிடலாம். இந்த பேச்சுலர் சாம்பாரை இட்லி, தோசை கூட ஊத்தி நல்லா தல தலன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போயிட்டு சேரும்.